பயணத்தை வழங்குவதற்காக திவ்யா அரையாண்டு விடுமுறையை பயனுள்ள வகையில் செலவிடுவதற்கான திட்டமிடல்களை செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த விடுமுறையை நீங்கள் உற்சாகத்துடன் கழிப்பதற்கு உதவும் வகையில் தந்தி டிவியில் எடுத்துள்ள இந்த முயற்சியில் சிறகடிக்கும் பயணம். தமிழகத்தில் அதிகம் அறியப்படாத ஆன்மீக தலங்கள் குறித்து நேற்று பார்த்தோம். அந்த வரிசையில் ஒரு நாளில் குடும்பத்துடன் சென்று வருவதற்கேற்ற சில சுற்றுலா தலங்கள் பற்றி இன்று பார்க்கலாம். சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய வட மாவட்டங்களில் வசிப்பவர்கள் ஒரு நாளில் சென்று பார்க்க வரக்கூடிய சில இடங்கள் குறித்து முதலில் பார்க்கலாம். கலைகளின் தாயகமான தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் இன்றும் கூட புராதனம் புழக்கத்தில்தான் இருந்து வருகிறது. சென்னை என்றதுமே படித்தவர்களுக்கு மட்டுமின்றி பாமரனுக்கும் நினைவில் வருவது மெரினா கடற்கரைதான். உலகிலேயே 2வது மிக நீளமான கடற்கரை இது. இன்னல்கள் மறந்து இளைப்பாற நினைக்கும் மக்களுக்கான இலவச பூங்கா இந்த மெரினா கடற்கரை. காலை மாலை நேரங்களில் இந்த கடற்கரையோரத்தில் நடக்க நடக்க காற்றின் சுகம் மெய்மறக்க வைக்கும். காலை முதல் இரவு வரை மக்கள் நடமாட்டத்தால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த கடற்கரையை தமிழறிஞர்கள், விடுதலை வீரர்கள் மற்றும் காவிய மாந்தர்களின் அழகிய வேலைப்பாடு மிக்க சிலைகள் அலங்கரிக்கின்றன. அது மட்டுமின்றி உழைப்பின் மேன்மையை எடுத்துக்காட்டும் உழைப்பாளர் சிலை மெரினாவின் மிக முக்கிய அடையாளம். அது மட்டுமின்றி அலைகள் உரசும் கரையோரத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா நினைவிடமும் இன்று முக்கிய பார்வையிடங்களாக மாறிவிட்டன. கடலில் வரும் கப்பல்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் மெரினாவிற்கு மெருகூட்டும் மற்றொரு அம்சம். 19 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த நவம்பர் 14ஆம் தேதி முதல் இந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து ரசிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 9வது மாடியில் நின்றபடி மெரினா கடற்கரையின் அழகை மக்கள் பார்த்து ரசிக்கும் வகையில் லிப்ட் வசதியும் சிறுவர்கள் பயன்பெறும் வகையில் அருங்காட்சியகமும் இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. பெசன்ட் நகரில் இருந்து சில நிமிட பயணத்தில் அமைந்துள்ளது கிண்டி தேசிய பூங்கா. இதில் பசுமை காடுகள் மற்றும் புதற்காடுகளின் தாவரங்கள் மற்றும் 350க்கும் மேற்பட்ட சிற்றின தாவர வகைகளும் உள்ளன. அது மட்டுமின்றி புள்ளிமான், கலைமான், நரி, கீரி போன்ற வன விலங்குகள், 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் என இங்கு பார்த்து ரசிக்க பல சிறப்புகள் உள்ளன. இதற்கு அருகில் உள்ளதுதான் கிண்டி சிறுவர் பூங்கா. குழந்தைகளுக்கான மிகச் சிறந்த பொழுதுபோக்கு தலமான இங்கு பாம்பு பண்ணையும் உள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து வகை பாம்புகளையும் இங்கு பார்க்கலாம். அது மட்டுமின்றி ராஜாஜி, காமராசர், மகாத்மா காந்தி ஆகியோரின் நினைவிடங்களும் ஆளுநர் மாளிகையும் இதன் அருகில்தான் அமைந்துள்ளன. இதேபோல் சென்னையில் பார்த்து ரசிக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான இடம் முதலை பண்ணை. கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு அருகில் இந்த பண்ணை அமைந்துள்ளது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாட்டு இனத்தைச் சேர்ந்த முதலைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வரலாற்று களஞ்சியமான மாமல்லபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருந்தாலும் அது சென்னையின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய மாமல்லபுரத்தில் உள்ள குடவரை கோயில்கள், ரதங்கள், படைப்பு சிற்ப தொகுப்புகள் ஆகியவை உலக புகழ் பெற்றவை. இங்கு சிவன், திருமால், பிரம்மன், துர்க்கை, சுப்பிரமணியன் ஆகிய தெய்வங்களுக்கான கருவறைகள் உள்ளன. கற்கோவில்கள் நிறைந்த இந்த மாமல்லபுரத்தில் உள்ள தர்மராசா மண்டபம், மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், வராக மண்டபம், ஆதிவராக மண்டபம், கோடிக்கல் மண்டபம், கோனேரி மண்டபம் ஆகியவையும் பஞ்ச பாண்டவர் ரதங்களும் பார்க்க வேண்டியவை.
இங்கிருந்து வருபவர்கள் சென்னை அல்லது எழும்பூர் ரயில் நிலையத்திலோ கோயம்பேடு பேருந்து நிலையத்திலோ இறங்கி அங்கிருந்து அரசு பேருந்துகள் வாடகை வாகனங்கள் மூலம் இந்த இடங்களுக்கு செல்லலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடும்பத்துடன் சென்று கழிக்க ஏற்ற இடங்களில் ஜவ்வாது மலையும் ஒன்று. கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள இந்த மலையின் மேற்கு பகுதியில் ஏலகிரி மலையும், கிழக்கு பகுதியில் வரலாற்று தகவல்கள், பொது அறிவு தகவல்கள் புதைந்துள்ள சுற்றுலா தலமான ஜம்னாமத்தூர் பகுதியும் உள்ளது. திருவண்ணாமலையில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜம்னாமத்தூருக்கு போலூரில் இருந்து செல்வதற்கு ஏற்ப சாலைகள் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வளைவான மலைப்பாதைகளும் கொண்டை ஊசி வளைவுகளும் நிறைந்த இந்த பயணமே ஒரு இனிய அனுபவமாக இருக்கும். இங்குள்ள சிறுவர் பூங்கா, சுற்றுச்சூழல் பூங்கா மற்றும் படகுத்துறை ஆகியவை மிக சிறந்த பொழுதுபோக்காக அமையும். சுற்றுலா பயணிங்க வர்றதுக்கு ஈகோ பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது படகுத்துறை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பீமா நீர்வீழ்ச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றுலா பயணிங்க ஏற்கனவே வந்துன்னு இருக்காங்க. இனிமேல் வர்றவங்க இந்த ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக நல்லா அமைச்சிருக்காங்க. இப்பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவலூர் வான்வெளி ஆராய்ச்சி நிலையமும் பார்க்க வேண்டிய ஒன்று. ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய தொலைநோக்கி இங்குதான் உள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இங்கு சிறப்பு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இங்குள்ள தொலைநோக்கி மூலம் வான்வெளியை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்க அனுமதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இங்கு 6 அங்குல விட்டமுள்ள தொலைநோக்கி இருக்கின்றது. இதன் வழியாக பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 6 முதல் 10 மணி வரை விண்மீன்களும் விண்கோள்களும் நட்சத்திரங்களும் காமிக்கப்படும். வேலூர் மற்றும் திருவண்ணாமலையில் இருந்து ஜவ்வாது மலைக்கு செல்ல குறைந்த அளவே பேருந்து வசதிகள் இருப்பதால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் செல்வது எளிதானதாக இருக்கும். விழுப்புரம் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள கோமுகி அணை அம்மாவட்ட மக்கள் மட்டுமின்றி கடலூர், பெரம்பலூர் பகுதி மக்களுக்கும் மிகச் சிறந்த பொழுதுபோக்கிடமாக இருந்து வருகிறது. கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கோமுகி அணை 46 அடி உயரம் கொண்டது. விழுப்புரம் மாவட்ட மக்களின் சிறந்த பொழுதுபோக்கு தலமாக இருந்து வரும் இந்த கோமுகி அணையை சுற்றி 19 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த சுற்றுலா தலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரத்தில் இருந்து பேருந்து மூலம் கள்ளக்குறிச்சி சென்று அங்கிருந்து டவுன் பஸ் மூலம் கோமுகி அணைக்கு செல்லலாம். கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கடலூர் மாவட்டத்தில்தான் புகழ்பெற்ற தில்லை நடராசர் கோயில், அண்ணாமலை பல்கலைக்கழகம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம், போர்த்துகீசியர்கள் வாணிபம் நடத்திய பரங்கிப்பேட்டை துறைமுகம் என இந்த மாவட்டத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. இவற்றில் குறிப்பிடத்தக்க மற்றொரு சிறப்புதான் சமரச சன்மார்க்க நெறிகண்ட வள்ளலார் பிறந்த வடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய ராமலிங்க சுவாமிகள் சத்திய ஞான சபையை நிறுவியது இங்குதான். கருங்குழியிலிருந்து மேட்டுக்குப்பம் செல்லும் வழியில் 1867ஆம் ஆண்டு தர்மசாலை அமைத்து அன்னதானத்திற்காக அவரால் மூட்டப்பட்ட அடுப்பு 146 வருடங்களாக அணையாமல் எரிந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோரின் பசியை தீர்த்து வருகிறது. இதன் அருகில் உள்ள தீஞ்சுவை நீரோடையின் தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொண்டால் பிடித்த நோய் விலகும் என்பது ஐதீகம். இதேபோல் மருந்தூரில் அடிகளார் பிறந்த வீட்டில் அவரது வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தும் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இங்கு வரும் பறவைகள் கூட பசியாற வேண்டும் என்பதற்காக மண்டபத்தில் நெற்கதிர்கள், தானியங்கள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன. எங்கோண வடிவில் அமைந்துள்ள தியான மண்டபம் மனித சுவாசத்தின் அடிப்படையாக கொண்டு
21,600 கன்னிகள் தொடுக்கப்பட்ட பிரம்மாண்ட சங்கிலி, தண்ணீரில் எரியும் தீபம் ஆகியவையும் இந்த சபையின் தனி சிறப்புகள். நெய்வேலிக்கு மிக அருகில் கங்கை கொண்டான் பேரூராட்சிக்கு அடுத்ததாக அமைந்துள்ளது வடலூர் நகரம். கடலூரில் இருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நகரத்திற்கு செல்ல பேருந்து வசதிகள் உள்ளன. கன்னியாகுமரி, நெல்லை போன்ற தென் மாவட்டங்களில் வசிப்பவர்கள் ஒரு நாளில் சுற்றுலா செல்வதற்கு ஏற்ப நிறைய இயற்கை சூழ்ந்த இடங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான சிலவற்றை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தின் தெற்கு எல்லையாகவும் இந்தியாவின் தென்கோடி முனையாகவும் அமைந்திருப்பது கன்னியாகுமரி மாவட்டம். அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் என முக்கடலும் சங்கமிக்கும் இந்த மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களை கொண்டது. குமரி மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்றான பேச்சிப்பாறை அணை 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. கன்னியாகுமரியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அணை திருவிதாங்கூர் மகாராஜா காலத்தில் கட்டப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையால் சூழப்பட்டு பல 100 ஏக்கரில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த அணையின் அழகை படகுகளில் பயணித்தபடியே பார்த்து ரசிக்கலாம். இதேபோல் கன்னியாகுமரியிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவிலும் குலசேகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் எழிலுடன் அமைந்துள்ள பெருஞ்சாணி அணையும் பார்த்து ரசிக்க வேண்டிய இடம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக பேச்சிப்பாறை அணை பகுதி விளங்குகிறது. இந்த அணையானது சுமார் 100 ஆண்டுகளை கடந்து மிக அழகான, பார்வைக்கு அழகான ஒரு அணையாக, கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய அணையாக உள்ளது. இந்த அணையானது சுற்றுலா பயணிகளை சுண்டி இழுக்கக்கூடிய அளவிற்கு மிக அருமையாக கட்டப்பட்டுள்ளது. அன்றைய கால தொழில்நுட்பம், கட்டடக்கலையின் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்த அணையை ஒருமுறை பார்ப்பவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கு கடந்த காலங்களில் போட் சர்வீஸ் நடந்தது. மான் பூங்கா அமைந்துள்ளது. குழந்தைகளுக்கான விளையாட்டுகளுக்கான வசதிகள் உள்ளன. அது மட்டுமல்ல, தண்ணீர் சீர்பாயக்கூடிய அந்த அழகை பார்த்து ரசிப்பதற்கென்றே தினம் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாகர்கோவிலில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்கடல் அணை வேம்பாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சித்திரை மகாராஜா சுசீந்திரத்தால் கட்டப்பட்ட இந்த அணை நாகர்கோவிலின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்து வருவதோடு மிகச் சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இந்த மாவட்டத்தின் மற்றும் ஒரு சுற்றுலா தலம் மாத்தூர் தொட்டிப்பாலம். ஆசியாவிலேயே மிக பெரிய தொட்டிப்பாலம் இதுவாகும். கணியான் பாறை மற்றும் கூட்டுவாயு பாறை மலைகளை இணைத்து பரளியாற்று தண்ணீரை கொண்டு செல்வதற்காக கட்டப்பட்ட இந்த பாலம் இரு மலைகளுக்கு இடையே தொட்டில் போல் காட்சியளிப்பதால் இதற்கு தொட்டில் பாலம் என்ற பெயரும் உண்டு. 1204 அடி நீளமும் தரைமட்டத்திலிருந்து 104 அடி உயரத்திலும் பிரம்மாண்டமாக நிற்கும் இந்த பாலத்தை 32 அடி சுற்றளவு கொண்ட 28 ராட்சத தூண்கள் தாங்கி நிற்கின்றன. இயற்கை எழில் நிறைந்த இந்த பகுதியில் சிறுவர் பூங்காவும் உள்ளது. தொட்டிப்பாலமானது உலகத்திலே உயரமான மற்றும் நீளமான தொட்டிப்பாலமாக அமைகிறபடினால் இது உலக சுற்றுலா வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் 1963 ஆண்டு தொடங்கி 1969 ஆண்டு நிறைவிட்டது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என 4 வகை திணைகளும் ஒருங்கே அமைய பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரைகளுக்கும் பஞ்சமில்லை. கன்னியாகுமரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சொத்தவிளை கடற்கரை அம்மாவட்டத்தின் சிறந்த கடற்கரைகளில் ஒன்று. ஆழமற்ற தண்ணீரும் உயரமான மணற்குன்றுகளும் நிறைந்த இந்த கடற்கரையில் மக்கள் இளைப்பாற்றுவதற்கென சிறு சிறு கூரை குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கடற்கரையின் மொத்த அழகையும் பார்த்து ரசிப்பதற்கான காட்சி கோபுரமும் உள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது முட்டம் கடற்கரை. அலைப்புரளும் கடலுடன் அமைந்துள்ள ஒரு தனி கிராமம் இது. அழகிய நில அமைப்பு கொண்ட முட்டத்தில் பாறைகள் நிறைந்த கடற்கரையும் மேடு பள்ளமான நிலப்பரப்பும்
வடமேற்கில் செம்மண் அகழிகளும் இயற்கையின் கொடைகள், பழமையான கலங்கரை விளக்கமும் புனித கத்தோலிக்க ஆலயமும் முட்டம் கடற்கரையின் கூடுதல் சிறப்பு. குளச்சலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆலஞ்சி கடற்கரை. அரபிக்கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்த சிறிய கடற்கரையில் கன்னியாகுமரியைப் போலவே சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்க்க முடியும். இந்த மாவட்டத்தின் மற்றொரு கடற்கரையான தேங்காய்பட்டினம் கடற்கரை நாகர்கோவிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கழிமுக கரைகளில் தென்னந்தோப்புகள் சூழ அழகிய தாமிரபரணி ஆறு இந்த இடத்தில்தான் கடலில் சங்கமிக்கிறது. இயற்கை எழிலையும் படகு சவாரி செய்தபடியே பார்த்து ரசிக்கலாம். நகர மக்களின் பொழுதுபோக்கு இடமாக திகழ்வது மற்றொரு கடற்கரையான சங்குத்துறை பூங்கா. கடலோர இருக்கைகள், கூரை குடில்கள் என அழகுற அமைந்துள்ள இந்த கடற்கரை நாகர்கோவிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வெளியூர்களில் இருந்து ரயில் அல்லது பேருந்து மூலம் கன்னியாகுமரி வந்த பிறகு அங்கிருந்து இந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் மூலம் எளிதாக செல்ல முடியும். தாமிரபரணியின் தாலாட்டில் தழைத்திருக்கும் அழகிய நதிக்கரை மாவட்டம் திருநெல்வேலி. அரிவாளுக்கும் அல்வாவுக்கும் பெயர் போன இந்த மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களுக்கும் பஞ்சமில்லை. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. கடல் மட்டத்திலிருந்து 5000 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த தேயிலை தோட்டம் பச்சை கம்பளம் விரித்து பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்தும். நெல்லையிலிருந்து 2 பேருந்துகளும் பாபநாசத்திலிருந்து 1 பேருந்தும் இந்த மாஞ்சோலைக்கு செல்கிறது. இங்க வந்து நல்லா 1 கிலோமீட்டர் நல்ல ஒரு உயரமான இடம். ஆனா இங்க ஊத்து, காக்காச்சி, மாஞ்சோலை, குதிரைவெட்டி, கோதையாறு இங்க எல்லாமே நல்லா ஒரு கிலோமீட்டரா இருக்குது. நீங்க வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். இந்த மாவட்டத்தின் மற்றும் ஒரு சிறப்பு செங்கோட்டைக்கு அருகிலுள்ள குண்டாறு அணை. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த அணையில் கோடை காலத்திலும் தண்ணீர் குறையாமல் இருப்பதுதான் சிறப்பு. திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையிலிருந்து குண்டாறு அணைக்கு செல்ல பேருந்து வசதிகள் உள்ளன. தமிழகத்தின் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்தது விருதுநகர் மாவட்டத்தில். 1903ஆம் வருடம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்த காமராஜர் குடும்ப சூழலால் பள்ளி படிப்பை கைவிட்டு வியாபாரத்தில் நாட்டம் செலுத்தினார். ஆங்கிலேயருக்கு எதிரான பல போராட்டங்களில் பங்கெடுத்தவர். அரசியலில் அடியெடுத்து வைத்த காமராஜர் ஈடில்லா உழைப்பாலும் தொண்டாலும் தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த பெருமைக்குரியவர். வசதி இல்லாத காரணத்தால் தான் இழந்த கல்வியை இளைய தலைமுறையினர் இலவசமாக பெற வித்திட்ட பெருமகனார் இவர். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காமராஜர் காலமானதை அடுத்து விருதுநகரில் அவர் வாழ்ந்த எளிமையான வீடு நினைவிடமாக அறிவிக்கப்பட்டது. எளிமையின் இலக்கணமாக வாழ்ந்த காமராஜர் பயன்படுத்திய பொருட்கள், பன்னாட்டு தலைவர்களுடன் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் புகைப்படங்கள், அவர் படித்த புத்தகங்கள் ஆகியவை இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. வறட்சி மாவட்டமான விருதுநகருக்கு காமராஜர் அளித்த வரப்பிரசாதம் பிளவக்கல் அணை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அணை இந்த மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்று. விருதுநகரிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த அணைக்கு தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் மூலம் செல்லலாம். ரயில் மூலம் வருபவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி பேருந்து மூலம்
35 கிலோமீட்டர் பயணித்தால் பிளவக்கல் அணையை அடையலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் குளிர்ச்சியும் பசுமை போர்த்திய இயற்கை எழிலும் எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காதவை. அந்த வகையில் கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்ட மக்கள் ஒரே நாளில் சுற்றுலா சென்று திரும்ப ஏற்ற சில இடங்களை இப்போது பார்க்கலாம். நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தொழில் நகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றழைக்கப்படும் கோவை. இந்த கொங்கு நாட்டை ஆட்சி செய்த கோவன்புத்தூர் எனும் சிற்றரசன் அழகிய நகராக கட்டமைத்தான். அதனாலே இந்த ஊருக்கு கோயம்புத்தூர் என பெயர் வந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட கோயம்புத்தூருக்கு பெருமை சேர்க்கும் சுற்றுலா தலங்கள்தான் சிறுவாணி அணையும் கோவை குற்றாலம் அருவியும். பவானி நதியின் துணை நதியான சிறுவாணி கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது. அட்டப்பாடி பள்ளத்தாக்கு வழியாக வடகிழக்கே ஓடி நீலகிரி மலையடிவாரத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கில் பவானியுடன் கலக்கிறது. இந்த சிறுவாணி ஆற்றில் கட்டப்பட்ட அணைதான் சிறுவாணி அணை. இதிலிருந்து கிடைக்கும் தண்ணீர் மிகவும் தூய்மையான சுவைமிக்க தண்ணீராகும். இந்த அணையின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளதுதான் கோவை குற்றாலம் அருவி. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான இந்த நீர்வீழ்ச்சி பல அடுக்குகளுடன் கூடிய ரம்மியமான தோற்றம் கொண்டது. அருவி செல்லும் பாதையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் குளித்து மகிழலாம். வாட்ச் டவர், தொங்கு பாலம், வேங்கை மரக்காட்டில் உள்ள மரவீடு, சாடியாறு அருவி, பூண்டி வெள்ளியங்கிரி மலையின் 7வது மலையான கிரிமலை, சிறுவாணி மலைச்சாரலையும் இங்கு காணலாம். வைதேகி நீர்வீழ்ச்சியும் இந்த சிறுவாணி அணையின் கீழ்ப்பகுதியில்தான் அமைந்துள்ளது. இதற்கு காஞ்சி மாநதி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. கோவையிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோவை குற்றாலத்திற்கு செல்ல பேருந்து வசதிகள் உள்ளன. சாடி வயல் வரை பேருந்தில் சென்று அங்கிருந்து அரை மணி நேரம் வனப்பகுதிக்குள் நடந்தால் கோவை குற்றாலத்தை அடையலாம். என்ன நேயர்களே, ஒரே நாளில் சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் குறித்து இன்று பார்த்தோம். இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.